ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம தீராத நோய் தீர்க்கும் திருநீற்று பதிகம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தன்று சிவனை நினைத்து திருநீறு பூசி இந்த பாடலை சொன்னால் போதும், எப்பேற்பட்ட கொடிய நோயும் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிவ வழிபாட்டில் மிக முக்கியமான புனித பொருளாக கருதப்படுகின்ற இந்த திருநீர், அந்த திருநீற்றை அணிபவர்களுக்கு எந்தவிதமான தீய சக்திகளும் அந்த நோய் நொடிகளும் நெருங்காது அப்படின்றது ஐதீகம். ருத்ராட்சத்தை போலவே இந்த திருநீரும் சிவஸ்வரூபமாக பார்க்கப்படுகின்றது. திருஞான சம்பந்தர் அருளிய புகழ்பெற்ற பதிகமான இந்த திருநீற்று பதிகம் பலவிதமான நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் மிக்கது. அந்த தீராத நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய இந்த திருநீற்று பதிக பாடலையும் திருஞான சம்பந்தர் எதற்காக இந்த பாடலை அருளினார் அப்படின்றதையும் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. இந்த பிரதோஷத்தன்று அந்த தீராத நோய்களால் மிகவும் அந்த கஷ்டத்திற்கு ஆளானவர்கள் இந்த திருநீற்று பதிக பாடலை பாடுங்கள். அதாவது நோய் தாக்கம் இருப்பவர்களும் இந்த பாடலை பாடலாம். அப்படி இல்லைன்னா அவங்களால பாட முடியாது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் இந்த பாடலை பாடலாம். அந்த திருநீற்றை அவர்கள் மேல் அணிந்து பூசி விட்டு நீங்கள் இந்த பாடலை பாடுவது சிறப்பு. இந்த திருநீற்று பதிகம் திருநீரின் பெருமைகளையும் சிவபெருமானின் பெருமைகளையும் போற்றி எழுதப்பட்டது. இதை தினமும் பாராயணம் செய்து வந்தால் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. திருஞான சம்பந்தர் இந்த திருநீற்று பதிகத்தை இயற்றிய கதையை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் சமண சமயத்தில் இருந்தார். அப்பொழுது அந்த கடுமையான வெப்ப நோயால் பாதிக்கப்பட்டார். சமண வைத்தியர்கள் எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் அவரது நோய் தீரவில்லை. அப்போது திருஞான சம்பந்தர் சிவன் மீது அளவற்ற பற்று கொண்ட தனது சகோதரியால் மட்டுமே தனது நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து வந்தனர். திருஞான சம்பந்தருக்கு கையில் ஒரு பிடி திருநீற்றை அள்ளி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி திருஞான சம்பந்தரின் உடல் முழுவதும் அந்த திருநீற்றை பூசியதும் அவரது நோய் நீங்கியது. தனது தீராத நோயை தீர்த்த திருநீற்றின் மகிமையை உணர்ந்து மீண்டும் சைவ சமயத்திற்கு திருஞான சம்பந்தர் மாறினார். அப்போது அவர் பாடியதுதான் இந்த திருநீற்று பதிகம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தன்று உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, தீராத நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பாடலை பாடுங்கள். அதற்கு முன்பாக திருநீற்றை அள்ளி அவர் மீது பூசி விடுங்கள். நெற்றியில் பூசலாம், கை கால் உடம்பு எல்லாவற்றிலும் பூசிவிட்டு நீங்களும் இந்த பாடலை படிப்பவர்களும் நெற்றியில் அந்த திருநீரை அள்ளி பூசிக்கொண்டு நீங்கள் இந்த பாடலை படிக்க துவங்குங்கள். ஏன்னா அந்த திருநீர் அப்படின்றது மன தெளிவையும் மனதிற்குள் ஒரு அமைதியையும் கொடுக்கும் அப்படின்றது விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த பாடலை நாம் பார்க்கலாம். நோய் தீர்க்கும் திருநீற்று பதிகம். மந்திரமாவது நீரு மாணவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவால வாயான் திருநீரே. இதுதான் அந்த திருநீற்று பதிக பாடல். இந்த பாடல் 10 பதிகமாக இருக்கும். இந்த பாடலை நீங்கள் பாடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் அந்த நோய் நொடி இருப்பவர்களுக்கு சீக்கிரமே அந்த நோய் நொடி குணமாகும். உங்களுக்கே ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நீங்களும் உங்களுக்காக இந்த பாடலை பாடலாம். இதன் மூலம் அந்த தீராத நோய்கள் தீரும். எந்த நோய் நொடிகளும் நம்மை அண்டாது. அதுவும் இந்த பிரதோஷ நாளில். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது பொதுவாகவே நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய, நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் நோய் நொடி தீருவதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தீராத நோய் தீரும். இதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்று இந்த நோய் தீர்க்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து பாடப்பட்ட திருநீற்று பதிகத்தை நீங்களும் பாடுங்கள். நிச்சயமாக எப்பேற்பட்ட அந்த நோய் நொடியும் கண்டிப்பாக தீரும். நம்பிக்கையுடன் இந்த பாடலை பாடுங்கள். இந்த பிரதோஷத்தன்று தான் பாடணும் அப்படின்றது கிடையாது. எப்பொழுது இப்போ யாரையாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், அவங்களுக்கு அந்த நோய் சீக்கிரமே அதுலேருந்து அவங்க குணமாகி வெளியே வரணும் அப்படின்னா இந்த பாடலை அவங்க பக்கத்தில்
பக்கத்தில் உட்கார்ந்து கூட நீங்கள் கேட்குற மாதிரி பாடலாம். அல்லது நீங்கள் அவர்களுக்காக எங்கு இருந்தாலும் பிரார்த்தனை செய்து சிவனை வழிபட்டு நீங்கள் மனமாற இந்த நோய் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து பாடுங்கள். நிச்சயமாக அந்த நோயிலிருந்து அவங்க வந்து மீண்டு வந்துடுவாங்க. இந்த பிரதோஷ நாளில் சிவன் கோவிலில் அமர்ந்து கூட இந்த பாடலை வந்து நீங்கள் பாடுங்க. நிச்சயமாக அது வந்து 100 மடங்கு உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.